எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவலின் வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்டு சாரிகள். பட்டு சாரி பார்த்து நம்ம ஒரு 10 நாளைக்கு மேல ஆகி போச்சு. அதனால இன்னைக்கு நம்ம பட்டு சாரி பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்த கலெக்ஷன் தான். ஆனா அதுலயே ஒவ்வொரு பீஸ் மட்டும் இருக்கு. அந்த ஒவ்வொரு பீஸை மட்டும் நம்ம இப்ப பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சாரி நம்ம போச்சம்பள்ளி சாரி தாங்க. இதுல இந்த ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது. நான் விரிச்சு காட்டுறேன். இந்த சாரி பத்தி நான் ஏற்கனவே எல்லாமே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நம்ம காட்டுற இந்த சாரி எல்லாமே டபுள் வார்ப்பு சாரி, பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்ச பட்டு சாரி, கைத்தறி பட்டுகள். ஓகேவா? இந்த மூணுமே இந்த சாரில இருக்குது. இந்த சாரி ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. சிங்கிள் பீஸ் இருக்கிற சாரீஸை மட்டும் நான் இன்னைக்கு காட்டுறேன் நான் உங்ககிட்ட. இது போச்சம்பள்ளி டிசைன், உடல் பாகம் ஃபுல்லா போச்சம்பள்ளி. அதுலயே அந்த போச்சம்பள்ளிலேயே மான் இருக்கிற மாதிரி, அதனால ரோஸ் கோல்டுல ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மான் இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் நல்லா காப்பி கொட்டை கலருங்க. இந்த கலர் நல்லா காப்பி கொட்டை கலரு பாருங்க. கீழே பார்டர்ல காப்பி கொட்டை கலர்ல நல்லா மான், அந்த ரோஸ் கோல்டு மான் நிக்கிறது அவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. ஓகேவா? இது சாரி ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். ரெண்டாவது முந்தி பார்த்தரலாம். இது முந்தியில ஃபுல்லா காப்பி கொட்டை கலரு, அதுல ரோஸ் கோல்டுல குட்டி குட்டியா அழகா மான் போட்டிருக்காங்க. இதுதான் முந்தியோட டிசைன். சரிங்களா? இந்த சைடு பார்டருமே பாருங்க அழகா, அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி பார்டர் கட்டினப்பா மாதிரி மான் குட்டியா லைனா இருக்குது. அப்படியே நீங்க போய் கடைகள்ல தேடினா கூட இந்த மாதிரி டிசைன் சாரிலாம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு இப்படி உருவம் போட்டு இப்படி டிசைன் பண்ண சாரீஸ் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. சூப்பரா இருக்குதா? இது கைத்தறி பட்டு அப்படிங்கறதுனால உங்களுக்கு அவங்களே ஆல்ரெடி குஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால நீங்க குஞ்சம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சாரி வர பிளவுஸ் இப்படி பிளைன் பிளவுஸா தான் இருக்கும். இந்த பிளைன் பிளவுஸ்ல நாம ஒர்க் பண்ணிக்க வேண்டியதுதான். சரிங்களா? நல்ல சூப்பரா டிசைன் பண்ணிக்கலாம். சாரி இப்படிதான் இருக்கும். உடல் பாகம் நல்லா ஆனந்தா ப்ளூல இருக்குதுங்க. ஆனந்தா ப்ளூவு, அதுக்கப்புறம் மெரூனு, நல்லா பெப்சி ப்ளூ, இது மூணுமே கலந்த மாதிரி இருக்குது இந்த போச்சம்பள்ளி டிசைன். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த போச்சம்பள்ளி டிசைன் தாங்க. கல்யாணத்துக்கு போயிருந்தீங்கன்னா, நம்ம நார்மலா கல்யாணத்துக்கு போகும்போதே பார்க்கலாம், நிறைய பேர் இந்த மாதிரி போச்சம்பள்ளி டிசைன் சாரி இப்போ கட்டிட்டு வராங்க. ஓகேங்களா? இந்த போச்சம்பள்ளி சாரி 8400 பிளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதே போச்சம்பள்ளி இந்த சேம் டிசைன் சாரிய கடைகள்ல யாராவது எடுத்திருந்தாங்கன்னா நீங்களே கேட்டு பாருங்க, இந்த சாரி என்ன ரேட்டுக்கு அவங்க கடைகள்ல எடுத்தாங்க அப்படிங்கறத. ஏன்னா எங்ககிட்ட எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நீங்க வாங்க முடியும். நாங்களே உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுனால மினிமம் ரேட்டு மட்டும் தான் நாங்க வச்சு நாங்க கொடுக்குறோம். ஆனா கடைக்காரங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன்னா அவங்க மேலேயும் தப்பு இல்லைங்க. அத்தனை ஆள் வச்சு ஏசி போட்டு அவங்க செய்யறாங்க. அப்ப அவ்வளோக்கு வச்சுதான் கொடுத்தாகணும் அவங்க. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த டிசைன் சாரி பார்த்தலாம். இதில் நாங்கள் இதில் போட்ட டிசைன் எல்லாமே போயிடுச்சு. இதில் ஒவ்வொரு சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த சிங்கிள் பீஸ் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். இது நல்லா ப்ளூ கலர், சூப்பரான ப்ளூக்கு நல்லா லாவெண்டர் கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில்வரில் ரோஸ் போட்டிருக்காங்க. சில்வர் கலரில் சில்வர் ஜரிகையில் நல்லா ரோஸ், ஒவ்வொரு ரோஸ் மட்டும் அழகாக இருக்குது. அதுலேயே லேவெண்டர் கலரில் பார்டர். இதே சேம் டிசைனில் எங்ககிட்ட கல்யாண பொண்ணுக்கு சீர் வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு கட்டிட்டு எங்களுக்கு போட்டோ எடுத்து அமைச்சிருந்தாங்க. ஆனா அது கல்யாண பொண்ணுங்கிறதுனால தான் உங்ககிட்ட நான் போட்டோல காட்டல. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா? இது முந்தானில வெறும் ரோஜா பூவாவே இருக்குது பாருங்க. அதே இங்க தூரமா இருக்க ரோஸ் இங்க அப்படி குட்டானா இருக்குது. இந்த சிங்கப்பூர்ல சொல்ற மாதிரி இக்கிகா சில்க்ல இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி குட்டானா இருக்குது அப்படியே. இதுதான் இந்த டிசைன். இதுல பாருங்க ரொம்ப அழகா ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஓரங்கள்ல பாருங்களேன் அழகா தாமரை, குட்டி தாமரை போட்டு டிசைன் பண்ணிருக்காங்க. இதுல கை வேலைப்பாடுங்கிறது எவ்வளவு இதா தெரியுது பாருங்க. ஆனாலும் மிஷின் ஆனாலும் அந்த பவர்லூம் சாரிக்கும் நம்ம கைத்தறி பட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசம் நல்லாவே தெரியுதுங்க. இந்த சாரியும் 8400 பிளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதனுடைய பிளவுஸ்மே பிளைன் பிளவுஸ் தான். முந்தானி என்ன கலரோ அதே கலர் தான் பிளவுஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சாரி பார்த்தரலாம். அடுத்த சாரி உடல் பாகம் ஃபுல்லாவே லைன்ஸ் போட்டிருக்கு. இதுக்கு ரெயின் டிராப்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த லைன்ஸுக்கு இல்லை நம்ம நெய்யரிங் கூட பேர் வைக்கிறது இல்லை. ஆனால் கடைக்காரங்க அதுக்கு வித்தியாசமா பேர் வச்சிடுறாங்க. இது நல்லா
என்ன கலர்? மயில் கழுத்து கலர் உடல் பாகம். நல்லா டார்க் மயில் கழுத்து கலருங்க உடல் பாகம். அதுவே வந்து ஆனந்தா கிரீன் வந்து பார்டரா கொடுத்துருக்காங்க. அதுல ரோஸ் கோல்டுல வந்து பூ போட்டிருக்காங்க. ஒரு அழகான பூ ரோஸ் கோல்டுல நல்லா நெருக்கமா லைன்ஸ் மாதிரியே போட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே பாருங்க லைன்ஸ். இதான் வந்து ரெயின் டிராப்ஸ்ன்னு சொல்ற லைன்ஸ். எப்படிங்க? மழை துளி மாதிரியே டாட் டாட்டா வந்துருக்கு இல்லைங்களா? அதனாலதான் ரெயின் டிராப்ஸ். ஓகேங்களா? சாரியோட டிசைன் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். ஓகே, இது முந்தி தான் ஹைலைட்டுங்க. அப்படியே அந்த ஆனந்தா கிரீனுக்கு அப்படியே பூ, அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரியே போட்டிருக்காங்க. சாரி ஃபுல்லா, முந்தி ஃபுல்லா அப்படியே அழகா இருக்குது. முந்தி ஃபுல்லா சூப்பரா ரோஸ் கோல்ட்ல அப்படியே பளிச்சுன்னு பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. சரிங்களா? நல்லா சாரி நல்லா தகுடாட்டம் இருக்குது. ஏன்னாக்கா டபுள் வார்ப்பு அப்படிங்கிறதுனால சாரி நல்லா தகுடாட்டம் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஓகேங்களா? நீங்க இந்த சாரி எடுத்து நீங்க யாருக்கிட்ட வேணாலும் கொண்டு போய் டெஸ்ட் கொடுத்து பார்க்கலாம். நீங்க இந்த சாரியும் வந்து 8400 பிளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? நம்ம அடுத்ததா பார்க்குற சாரி இதுதாங்க. இதுக்கு வந்து கலர் சான்ஸே இல்லைங்க. இதுக்கு என்னுடைய கான்ட்ராஸ்ட் கலரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நல்லா லாவெண்டர் கலர், சூப்பரான லாவெண்டர் கலருக்கு அது வந்து வாடாமல்லி கலர் வந்து பார்டரா கொடுத்துருக்காங்க. லாவெண்டரும் வாடாமல்லி கலரும் அப்படி கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பர் கான்ட்ராஸ்டா இருக்குது. அதுல வந்து பூ அப்படியே சாமந்தி பூ மாதிரி பூ பூத்துருக்கிறது வந்து ரோஸ் கோல்டுல பூ பூத்த மாதிரி வச்சிருக்காங்க. அழகு கலரு, அழகு கான்ட்ராஸ்ட் சூப்பரா இருக்குது. முந்தி ஃபுல்லாவே வந்து நல்லா வாடாமல்லி கலர்ல முந்தி கொடுத்துருக்காங்க. அதுல வெறும் லீஃப் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, லீஃபே அவ்வளோ வித்தியாசமா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் கையில் நெய்யறதுங்கிறது எவ்வளோ சிரமம் பார்த்தீங்களா? ஆனால் வேணுங்கிற அளவுக்கு எப்படி எப்படி டிசைன் மாற்றி மாற்றி நெஞ்சிருக்காங்க. இது எப்படி வந்து ஒரு சிற்பத்தை வந்து கையிலே செதுக்கிறது எவ்வளோ சிரமமோ அப்படிதாங்க இந்த சாரி நெய்யறதும். நம்ம எடுத்து ஒரே நிமிஷத்துல எடுத்து கட்டிடுறோம். பார்த்தோன்னா உடனே இது பிடிக்குது பிடிக்கலன்னு சொல்லிடுறோம். ஆனால் அது நெஞ்சு அவங்க கொண்டு கொடுக்கறதுல எவ்வளோ சிரமப்படுறாங்க. இதுக்கு சூப்பரான கலராக இருக்குது. இந்த சாரியும் வந்து 8400 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இதில் நம்ம வேறு கலர் சாரீ பார்த்தலாம். இதில் இப்போ நான் காட்டின சாரீஸில் எல்லாமே, இப்போ காட்டிட்டு இருக்கிற சாரீ எல்லாமே சிங்கிள் கலர் தான் இருக்குது, சிங்கிள் டிசைன் தான் இருக்குது. சரிங்களா? இந்த டிசைனில் இது ஒரு சாரீ தான் இருக்குது. ஓகே, இது வந்து இந்த சாரீ வந்து பார்டர்லெஸ் சாரீ. பார்டர் இருக்காது, அப்படியே முழுசாக இதாக இருக்கும் இந்த சாரீ. இது வந்து லைட்டு லாவெண்டருங்க. இது அப்படியே மில்க் கலந்த மாதிரி ஒரு லைட்டு லாவெண்டர். அதுக்கு வந்து நல்லா பீச் கலர் வந்து முந்தியா கொடுத்துருக்காங்க. பீச் கலர், லைட்டு பீச் கலர் முந்தியா கொடுத்துருக்காங்க. கல்யாண பொண்ணுங்களாம் கட்டினாக்கா இது ரொம்ப அழகா இருக்கும், லைட்டு கலராக இருக்கிறதுக்கு. ஓகேங்களா? பார்டர் இல்லாமல் பார்டர்லெஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த கொடுத்துருக்குறது வட்ட வட்டமாக கொடுத்துருக்குறது வந்து மயில் அன்னப்பச்சின்னு நினைக்கிறேன். மயில் தான், மயில் உள்ள இந்த வட்டத்துக்குள்ள மயில் இருக்குது, அழகா இருக்குது மயில். இதுல ரோஸ் கோல்டு பாருங்க, மாங்காவா ரோஸ் கோல்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் மாங்காய், இந்த மேங்கோ வந்து ரோஸ் கோல்டுல இருக்கு. இது வந்து கோல்டு தான், இது வந்து ஃபுல்லா கோல்டு தான். அழகா இருக்கு சாரி ஃபுல்லா. அப்படியே பாருங்க, அப்படியே அந்த லைட்டிங்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். இதே இது ஷோரூம்ல அவங்க லைட்டிங் போட்டு பார்க்கும்போது சூப்பரான பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. நாங்க இருக்கிற லைட்டே எங்களுக்கு வந்து டொயின் ஆஃப் ஆகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகேங்களா? கலர் கான்ட்ராஸ்ட், கொஞ்சம் கலர் டல்லா இருக்கிறீங்க இந்த கலர் எடுத்து போட்டீங்கன்னா ரொம்ப அழகா தெரிவிங்க. இந்த சாரியும் வந்து 8400. சரிங்களா? இப்போ நான் கால் எடுக்கிறது எல்லாமே அந்த ரேட்ல தான் வருது. அடுத்த சாரி நல்லா வாடாமல்லி கலருங்க, நடுகாண்ட வாடாமல்லி கலர், கீழே வந்து பேரட் கிரீன் பளிச்சு நிற்கிறது. இந்த சாரியில் மட்டும் நாங்கள் 4 சாரி கொண்டு வந்தோம். 4 சாரியுமே 4ல் 3 சாரி போயிடுச்சு. அதாவது ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது, சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது. இதில் இருக்கிற இந்த பூ டிசைன் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே ஒரு விசிறி மாதிரி அழகாக இருக்குது இந்த பூ டிசைனு. ரோஸ் கோல்டு. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்டிங்கே ரோஸ் கோல்டு தான். முந்தானி இப்படி இருக்கு பாருங்க, ஒரு லீஃபே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. லீஃப்ல ரோஸ் கோல்டுல லீஃப் போட்டிருக்காங்க. ஓகே, சாரியோட கலரையும் சாரியோட டிசைனையும் நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச சாரியை சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் மறுபடியும் விரிச்சு நல்லா அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா பிரித்து காட்டுறோம் நாங்கள். சரிங்களா? நாங்கள் நார்மலாக மட்டும்தான் இந்த சாரீஸை காட்ட முடியும், ஏன்னா எல்லா சாரியும் அப்படி ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக காட்ட முடியாது இல்லைங்களா? அதுக்காக தான். இது கான்ட்ராஸ்ட் வந்து நல்ல வாடாமல்லி கலருக்கு பேரட் கிரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, பிளவுஸ் வந்து இந்த கிரீன் கலர்ல பிளவுஸ் வரும், இந்த கிரீனு. இந்த சாரியும் 8400 பிளஸ் ஷிப்பிங் வரும். நம்ம இப்போ அடுத்த சாரி பார்த்தரலாம்.
இது அடுத்த saree. நம்ம முன்ன வந்து பார்த்தது ப்ளூல வந்து லாவெண்டர் பார்டர் பார்த்தோம். இது அப்படியே உல்டாவா லாவெண்டர் கலர், உடல் பாகம் ஃபுல்லா நல்ல லாவெண்டர், லைட் லாவெண்டர். அதுக்கு வந்து கிரே கலர்ல, சில்வர் கிரேல வந்து நமக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்ட் கலர், சரிங்களா? சில்வர் கிரே. அதுல வந்து அதுல ரோஜா பூ போட்டிருந்தாங்க. இதுல வந்து வேற ஒரு சும்மா நார்மல் பூ மாதிரி போட்டிருக்காங்க. அதுவே ரோஸ் கோல்டுல அப்படியே போட்டிருக்காங்க. எம்போஸ் மாதிரி தெரியுது அப்படியே பாக்குறதுக்கு. இதெல்லாம் அப்படி ஒரு மாதிரி டாட் டாட்டா போட்டு ரொம்ப அழகா எம்போஸ்ல பண்ண மாதிரி தெரியுது அந்த பூலாம். சரிங்களா? அழகா இருக்கு ரோஸ் கோல்டுல. அதுலயே பாருங்க முந்தானி, அதே இதுல இருக்கிற பூவே தான் அப்படியே முந்தானி ஃபுல்லா அந்த பூ போட்டிருக்கு. அதே சில்வர் கிரேல நல்ல ரோஸ் கோல்ட்ல முந்தானி போட்டிருக்காங்க. பிளவுஸும் இதே கலர், கிரே கலர் தான் பிளவுஸ் வரும். சாரி வந்து நல்ல லாவெண்டர் கலருங்க. பாருங்க, நல்ல சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட், நல்ல லாவெண்டர் கலர். வீடியோ எடுக்கிற வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு. வீடியோ பாதி எடுக்க கரண்ட் போயிடுச்சு. அதனால தான் இப்போ கரண்டே இல்லாமல் எடுத்துட்டு இருக்கிறோம். அதனால இது நேச்சுரல் கலரே உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். அதனால கலர் உங்களுக்கு கரெக்டான கலர் தான் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கலர் பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அப்போ வந்து நாங்கள் அப்போ வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள் காட்டிடுறோம் நாங்கள். சரிங்களா? இந்த சாரியுமே வந்து 8400 + ஷிப்பிங் வரும். ஓகே, இதே சேம் டிசைன் தான், கலர் மட்டும் வேற. பாருங்க, நல்லா க்ரீனு, நல்லா டார்க் க்ரீனு, ஆலிவ் க்ரீன் சொல்கிறோம் இல்லைங்களா? அதுலேயே நல்ல டார்க் க்ரீனு. அதில் வந்து இந்த மாதிரி பூ போட்டிருக்கு பாருங்க. அதே சேம் டிசைன் தான், பூ பாருங்க அதே மாதிரி பூவு, கலர் மட்டும் வேற. உங்களுக்கு நல்ல டார்க் க்ரீனு, டார்க் க்ரீனுக்கு சில்வர் கிரே வந்து பார்டரா கொடுத்துருங்க. அதே சேம் சாரியே தான், ஆனால் கலர் மட்டும் உங்களுக்கு வேற. ஓகேங்களா? இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சாரி வந்து பார்க்கணுன்னா நான் விரிச்சு காட்ட சொல்கிறேன். அதே சேம் டிசைன் சாரி, அதில் வந்து பூ மட்டும் வேற, கலரும் வேற. ஓகேங்களா? உள்ள இருக்கிற பூவும் கலரும் வேற வேற இருக்கும். பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்குது கலர். பாருங்களேன், நல்ல வெந்தய கலருங்க. உடல் பாகம் நல்ல வெந்தய கலரு. பார்டர் வந்து நல்ல வாடாமல்லி கலர், ரோஸ் கலந்த வாடாமல்லி கலர். பளிச்சுன்னு ஒரு நார்மல் வெறும் வாடாமல்லி மட்டும் இல்லை, அதில் பிங்க் கலர் தான் எப்படி இருக்கும், அது அந்த கலர் அப்படியே பிங்க் கலந்த வாடாமல்லி கலரு, கோல்டு கலர்ல அப்படியே மின்னுது. அப்படியே இது பார்க்கறதுக்கு அப்படியே வெந்தய கலர். அதில் வந்து ரோஸ் கோல்டில் இந்த மாதிரி பூ போட்டிருக்காங்க. இந்த பூ மட்டும் தான் வேறையா இருக்குது. ஓகேங்களா? கலர் கான்ட்ராஸ்டும் அந்த பூவும் வித்தியாசமா இருக்குது. முந்தி பாருங்க, என்ன பூ வருதோ, உடல் பாகத்தில் என்ன பூ வருதோ அதே பூவை தான் முந்தியா டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இது நல்லா அந்த ரோஸ் வாடாமல்லி கலர்ல இருக்கிறதுனால அப்படி பூ அப்படியே எடுப்பா தெரியுது. அப்படியே இப்படி கட்டினா தெரியுமா? ஓகே, இதுவும் வந்து 8400. சரிங்களா? எங்ககிட்ட மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு உங்களால் வாங்க முடியுங்க. கடைக்கு போனீங்கன்னா இதே வந்து 15000 சொல்லுவாங்க உங்களுக்கு, நிச்சயமா உங்களுக்கு. ஏன்னாக்கா பியூர் பட்டு சாரி, அது டபுள் வார்ப்பு சாரிங்க. இதெல்லாம் உங்களுக்கு சான்ஸே இல்லை உங்களுக்கு கடைகளில் இந்த மாதிரி ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறதுங்கிறது. அடுத்த சாரி, இதுவும் வந்து உடல் பாகத்தில் இந்த மாதிரி பூ போட்டது தாங்க. லாவெண்டர் கலர். இந்த சாரியில் வந்து லாவெண்டர் கலர், ஆனால் பார்டர் வந்து வித்தியாசமான கலர், ஜெர்னியம் அப்படிங்கிற அந்த கலர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஜெர்னியம் அப்படின்னாலே இந்த பாருங்க, ஒரு ரெட்டு பிங்க் மெரூனு ரெண்டு கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து இந்த கலருக்கு பேர் ஜெர்னியம் கலர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, நாங்கள் இந்த கலரை கூகுளில் செக் பண்ணி பார்த்தப்ப அப்படின்னு தான் பேர் போட்டிருக்கு. ஓகேங்களா? ரோஸ் கோல்டு அப்படியே ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? லாவெண்டருக்கு ஜெர்னியம் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே சேம் டிசைன் சாரி டிசைனு, ஆனால் கலர் மட்டும் பாருங்க, ஆனந்தா க்ரீனுக்கு ஜெர்னியம் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. பாருங்க, அதே முந்தி அதே இது, ஆனால் கலர் மட்டும் உடல் பாகம் மட்டும் ஆனந்தா க்ரீனு. ஆனந்தா க்ரீனுக்கு ஜெர்னியம் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே ரெண்டு ஒரே சாரி தான், ஒரே டிசைன் தான், கலர் மட்டும். அது வந்து லாவெண்டருக்கு ஜெர்னியம், இது வந்து ஆனந்தா க்ரீனுக்கு ஜெர்னியம் வந்து கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ரெண்டு சாரியுமே வந்து ஒரு சாரி ஒன்று 8400 தான் வரும். சரிங்களா? அடுத்ததான் நம்ம பார்க்குற சாரி இந்த கலர் தாங்க. உள்ள வந்து உடல் பாக்கத்தில் வந்து நல்லா கிரீன் கலர், ஒரு வித்தியாசமான கிரீனு. பார்டர் வந்து நல்லா லாவெண்டர் கலர். ஜருகு வந்து பிளைன் ஜருகு கிடையாதுங்க. இது வந்து சில்வர் ஜருகியும் கிடையாது, ரோஸ் கோல்டு ஜருகியும் கிடையாது. அப்படி ஜருகியா இருந்தால் ஒரே கலராக வரும். ஆனால் இது வந்து மல்டி கலர் ஜருகை. இதுலேயே பாருங்க, ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, எல்லோ இருக்கு, எல்லாம் கலந்த மாதிரி இந்த ஜருகை வந்திருக்கும். அதுதான் இந்த சாரியோட ஹைலைட்டு. ஓகேங்களா? இந்த சாரியோட கலர் வந்து நல்லா கிரீனுக்கு நல்லா லாவெண்டர் கலர் வந்து பார்டரா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
ஓகே. அடுத்த கலர் saree இதே சேம் இதே போல தாங்க. ஆனால் இது வந்து இதில் கொஞ்சம் மாற்றம் என்னன்னாக்கா, இது வந்து உடல் பாகம் ஃபுல்லாக உட்டன் கலர். எப்படிங்க, உட்டு என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் கலரு. இதுக்கு வந்து ஃபாரஸ்ட் க்ரீனு அந்த கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. உடல் பாகத்தில் வந்து உட்டன் கலருங்க, அதுக்கு வந்து பார்டர் வந்து ஃபாரஸ்ட் க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து உடல் பாகத்தில் ரோஸ் கோல்டில் பூ போட்டிருக்காங்க. ஓகே. இதுவும் வந்து ரோஜா பூ மாதிரி தான் சூப்பரான இது போட்டிருக்காங்க, பூ போட்டிருக்காங்க. முந்தி இப்படி இருக்கும். ஃபாரஸ்ட் க்ரீனில் வந்து நல்லா பூ போட்டு, அது ரோஸ் கோல்டில் பூ போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. அடுத்த saree வந்து இது வந்து சூப்பரான டிசைனுங்க. மேங்கோ டிசைன்னா இதில் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. இதில் இருந்த 4 பீஸுமே போயிடுச்சு. மீதி இருக்கிறது இது ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் தாங்க. இது சூப்பரான மயில் கழுத்து கலர், அப்படியே டார்க் மயில் கழுத்து கலர், அப்படியே ஷைனிங்காக இருக்குது பாருங்க. நல்லா பிளைன் saree தான் இது. உடல் பாகம் ஃபுல்லாக பிளைனு. பார்டர் வந்து நல்லா லாவெண்டர் கலர் பார்டர், நல்லா லாவெண்டர் கலரில் மேங்கோ டிசைன், கோல்டு கலரில் மேங்கோ போட்டிருக்காங்க பாருங்க. அந்த மேங்கோவை டிசைனாக அப்படியே 3-4 மேங்கோ அப்படியே கோர்த்து இருக்கிற மாதிரி மேங்கோ போட்டிருக்காங்க. அழகாக இருக்குல்ல? இதுக்கு வந்து இந்த இடுப்புக்கிட்டையும் கொஞ்சம் சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. சூப்பராக இடுப்புக்கிட்ட சின்னதாக ஒரு பார்டரு. அடுத்ததாக வந்து முந்தி பார்த்துடலாம் பாருங்க. முந்தி பாருங்க, அதே அந்த பார்டரில் வர மேங்கோவே அப்படியே ஒரு லைன் அப்படியே முந்திக்கு வந்துடுது பாருங்க. முந்தானியில் ஒரு லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஜருகை போட்டிருக்காங்க. சூப்பரான கோல்டன் ஜருகை போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஜருகையும். எப்படி இந்த saree வந்து அந்த சாரீங்களை விட இந்த saree கொஞ்சம் விலை அதிகம் தான். 8750 ரூபா வருது இந்த saree மட்டும். இதுவும் இன்னும் ஒரு saree காட்டுறேன். அது இந்த 2 saree மட்டும்தான் இந்த ரேட்டில் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து வேலைப்பாடும் இருக்குது, இதில் அந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது சாரிலையும் இருக்குது. ஓகே, அதனால் இந்த 2 saree மட்டும் அந்த ரேட்டு வருது. இது வந்து 8750 வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுலேயே இன்னொரு saree இருக்குது, காட்டுறேன். அடுத்த saree இந்த யானை saree தாங்க. இது நல்லா ஆனந்தா ப்ளூ, டார்க் ஆனந்தா ப்ளூவு சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நல்ல மைல்டான லைட்டு லேவெண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்படி லைனாக பாருங்கள் யானை போகிற மாதிரி. இந்த ஒரு லைன் வந்து அப்படியே யானை ஃபேஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி அந்த தோகை மட்டும் இருக்கிற மாதிரி இந்த முந்தானியில் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பரா. இதுலேயுமே வந்து இடுப்புக்கிட்ட இந்த மாதிரி வந்து குட்டி பார்டர் வரும். சரிங்களா? உடல் பாகம் ஃபுல்லாகவே இது மாதிரி கோல்டில் வந்து கோல்டு ஜருகையில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்திருக்கு. இது வந்து உடல் பாகம் ஃபுல்லாகவே இந்த ஜருகை வந்திருக்கும். இது நல்லா ப்ளூ கலரில் இந்த ஜருகை போட்டிருக்கிறது நல்லா எடுப்பாக தெரியுது. ப்ளூக்கு லாவெண்டர் வந்து ரொம்ப வித்தியாசமான கான்ட்ராஸ்டான கலராக தெரியுது. ஓகேங்களா? உடல் பாகம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி உடல் பாகம் ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கு இது நெய்யறது கொஞ்சம் சிரமங்கிறதுனால தான் இதனுடைய ரேட் வந்து 8750 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இந்த யானை சீலை இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருக்குது. அதெல்லாம் பிடிச்சவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த saree இந்த saree தாங்க. ரெட்டப்பட்டா பார்டர் வச்ச saree. இது ரொம்ப சிம்பிளான saree, ஆனால் ரொம்ப ஹை ரிச் லுக்கு கொடுக்கும். நல்லா கட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரான இருக்கும். ஆனால் நல்லா ரொம்ப ஜருகையெல்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? இது உடல் பாகம் ஃபுல்லாக இது மாதிரி பூ போட்ட லைன்ஸ் வந்துருக்கு. ஜரி லைன்ஸ் பாருங்க, ஜரி லைன்ஸு பூ போட்டு வந்திருக்கு. ஒன்று சிம்பிளான லைன்ஸு, அதுக்கப்புறம் ஜரி லைன்ஸு, அதுக்கப்புறம் ரெட்டப்பட்டா பார்டரு. கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். இது வந்து நல்லா வாடாமல்லி கலருக்கு நல்லா நாவப்பழ கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. இதுலேயே லைன்ஸாக வந்திருக்கு பாருங்க. இதில் குட்டி குட்டி லைன்ஸு, இதுலேயும் குட்டி குட்டி லைன்ஸு, நடுகாண்ட ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது இந்த saree. எப்படியே யாருடைய முந்தி பார்த்தலாம். முந்தி பாருங்க, அப்படியே பளிச்சு நிற்கிற மாதிரி ஒரு பூ மாதிரி அப்படியே அழகாக இருக்குது. நாவப்பழ கலர் இந்த கலர். ஓகேங்களா? நல்லா வாடாமல்லிக்கு நல்ல நாவப்பழ கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த சாரியோட ரேட் வந்து 7750 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? நேற்றுக்கு மழை பெஞ்சிங்களா, அதில் வந்து தந்தி கம்பத்தில் மரம் விழுந்து கரண்ட்லாம் போயிடுச்சு. அதனால் இப்போ கரண்ட் ஃபிட் பண்ணுறாங்க. அது வந்து வருது போகுது இதே பிரச்சனை பண்ணுது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு எடுக்கிற வீடியோவுக்கு ஃபுல்லாகவே எனக்கு இப்படி தான் தொந்தரவு பண்ணும் போல இருக்குது. இதில் நான் கலர்ஸ் வச்சுருக்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கு. டிசைன் எல்லாம் ஒரே டிசைன் தான், கலர் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், ஆரஞ்சு கலருக்கு இப்படி கட்டுமா, ஆரஞ்சு கலருக்கு நல்லா மெரூன் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆரஞ்சு நல்லா டார்க் ஆரஞ்சு, அதுக்கு நல்ல மெரூனு இப்படி காட்டிடுங்க. ஓகே,
நல்லா ஆரஞ்சு கலருக்கு நல்லா மெரூன் கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க. முந்தி மற்ற டிசைன் எல்லாமே ஃபர்ஸ்ட் சாரீ காட்டினா பார்த்தீங்களா அதே போல தான் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் சொல்லுங்கள், நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டிடுறோம் நாங்கள். ஓகே, அதில் இன்னொரு கலர் வந்து நல்லா க்ரீனுக்கு நாவப்பழ கலர், சூப்பரான க்ரீனுக்கு நாவப்பழ கலர் பாருங்கள். க்ரீன் கலரு நாவப்பழ கலர். இதில் இந்த டாட் போட்ட மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி லைன்ஸு, அதுக்கப்புறம் பூ மாதிரி ஒரு லைன்ஸு. ஓகேங்களா, அதுலேயே வந்து நல்லா கிரே கலர், கிரே கலருக்கு வந்து மெரூன் கலர் பார்டர். கிரே இது வந்து கிரே கலரு, அதுக்கு மெரூன் கலர். ஓகேங்களா, அடுத்தது வந்து இது சூப்பராக இருக்குது கலர். லாவெண்டர் கலர், சூப்பரான லாவெண்டர் கலருக்கு வந்து நல்லா ஆனந்தா க்ரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து லாவெண்டர், சூப்பர் லாவெண்டர் ஆனந்தா க்ரீனு. அதுவே அப்படியே உல்ட்டாவாக இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா ஆனந்தா ப்ளூ க்ரீனுக்கு, நல்லா ஆனந்தா க்ரீனுக்கு ஆலிவ் க்ரீன் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, ஆனந்தா க்ரீனுக்கு ஆலிவ் க்ரீனு. நான் இப்போ காட்டின கலர்ஸில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். இன்றைக்கி என்கிட்ட இருந்த சிங்கிள் சாரீஸு, என்னென்ன சாரீஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். இந்த சாரியில் வந்து உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நான் மேலே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, நீ அடுத்த ஒரு புது வீடியோவில் புது சாரியோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.